வணக்கம். தினமொரு சட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி 60. ஐபிசி 58, 59 இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நீக்கிட்டாங்க. இப்போ ஐபிசி 60 பார்க்க போறோம். இந்த ஐபிசி 60 எதை பத்தி சொல்லுதுன்னா, நீதிமன்றத்துடைய சிறை தண்டனைக்கான அதிகாரம். ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் சிறை தண்டனையை கொடுக்குறாங்கன்னா அது நீதிமன்றத்தால எப்படிப்பட்ட சிறை தண்டனையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஐபிசி 60 சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மூணு விதமா பாக்குறோம். ஒருவருக்கு எளிமையான சிறை தண்டனை கொடுக்கலாம். அதாவது அவர் தவறு பண்ணிட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அந்த தண்டனை சிறையில கழிக்கணும். அது எளிமையா எந்த ஒரு கொடுமைப்படுத்தாம அவர் ஃப்ரீயா ரிலாக்ஸா விட்டுருவாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கடும் சிறை தண்டனை. அதாவது அவங்களுக்கு ஹெவியான ஏதாவது வேலை கொடுப்பாங்க, அதுவும் இல்லாம அவங்க ஹை செக்யூரிட்டியில வச்சிருப்பாங்க. அது செகண்டுங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு சில காலம் எளிமையான சிறை தண்டனையாகவும் ஒரு சில காலம் கடுமையான சிறை தண்டனையாகவும் இருக்கும். ரெண்டையும் கலந்தும் கொடுக்கலாம். இதுதான் நீதிமன்றத்துடைய அதிகாரம். அதாவது ஒரு சிறை தண்டனைக்கான அதிகாரம். இதுதான் ஐபிசி 60 சொல்லுது. இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க.